சிவனொளிபாத மலையை அண்மித்த பகுதி, அதனை சூழவுள்ள பகுதி இன்றைய தினத்துடன் புண்ணிய பூமியாக பிரகடனம் செய்யப்பட இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காண்டாமணியும் ஒளி விளக்கும் வைபவ ரீதியாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இங்கு அமைக்கப்பட்டுள்ள அந்த ஒளி விளக்கானது 8 தொன்னுக்கும் அதிக எடையுடையது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அங்குரார்ப்பண நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வருகை தந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த இடத்திற்கு வந்தால் இலங்கையினுடைய இயற்கை அழகை இன்னும் ரசிக்கலாம். அந்த சூரியோதய காட்சியினை ரசிப்பதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் கூட பலர் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திற்கு பின்னர் வருகை தர இருக்கின்ற அந்த சூரியோதய காட்சியினை காண்பதற்காக பலரும் தயாராகி கொண்டிருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த இடத்தில் தற்போது குளிருடனான ஒரு காலநிலை தென்படுகின்றது. குளிர் காரணமாக பலரும் சிரமத்துக்குள்ளாகி இருந்தாலும் கூட இந்த புண்ணிய பூமியிலே இறைவனின் அருளை பெற வேண்டி பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இவ்வாறு குளிருடன் கூடிய காலநிலை தென்படுகின்ற போது நாட்டின் ஏனைய பகுதிகளில் எவ்வாறான காலநிலை ஏற்பட போகின்றது என்பது தொடர்பான தகவல்களை நாங்கள் தற்போது அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தி இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை நாங்கள் தற்போது அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம். இன்றைய காலநிலை என்று குறிப்பிடும் போதும் இலங்கையின் கிழக்கு பகுதிகளில் சிறிதளவான மழை காணப்படலாம். இதனை தவிர நாட்டின் அநேகமான பகுதிகளில் சீரான காலநிலையே நிலவும். இதே போன்று கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரை கடற்பிராந்தியங்களிலும் சீரான காலநிலை நிலவும். அதேவேளை கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை தீவை சுற்றியுள்ள ஆழ்கடல் பிரதேசங்களின் எந்த ஒரு பகுதியும் இன்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படாது. அதேவேளை நாட்டின் நுவரெலியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்னும் மேலும் சில பகுதிகளில் அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படும்.